ஜெகோவா ஷலோம், தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையிலும் மத்தியிலும் சமாதானத்தை கொடுக்க இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் நடைபெறுவதற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் விசேஷமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால் பரிசுத்த ஆவியை பற்றிய சத்தியம். பொதுவாக நாம் பரிசுத்த ஆவியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அநேக மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. திருச்சபைக்கு ஆலயத்திற்கு செல்வது, காணிக்கை கொடுப்பது, இன்னும் வெளிப்படையான எத்தனையோ விதமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வது, இது மாத்திரம் போதும் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அவ்வாறு இருக்காதபடி நாம் கிறிஸ்துவுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட தேவனுடைய சமூகத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நமக்கு விடுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. எனவே எல்லாவற்றை விட நிறைவான அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும், அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாமும் நடத்தப்படவும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அதிகமான அளவுக்கு நமக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை. அவற்றை பற்றிய போதனைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கின்ற பொழுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் தாமே கிருகை செய்து உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது விசேஷமாக இந்த நாளிலும் அந்நிய பாஷையோடு நாம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக மக்கள் இவ்வாறு நினைப்பதுண்டு. பரிசுத்த ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசித்தான் தீர வேண்டுமா, கண்டிப்பாக பேச வேண்டுமா, அது பேசினால்தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று அடையாளமா என்று கேட்பதுண்டு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையோடு நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதில் நாம் எந்த விதத்திலும் நாம் குறைந்து போவதில்லை. அது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நமக்குள் ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவில் நமக்குள் அவள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே வரக்கூடிய எத்தனையோ விதமான ஆபத்துகளிலும் மோசங்களிலிருந்தும் நமக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு அது மிகுந்த அளவுக்கு அது ஒரு ஊன்றுகோலாக நம்மையும் தேவனையும் இணைக்கின்ற ஒரு தேவதூதனை போல் அது இருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு பல விதமான பாஷைகளை பற்றி நாம் கவனிக்க இருக்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ள இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அன்பு நமக்கு மிக மிக இன்றியமையாதது. அநேகர் நாம் இவ்வாறு நினைக்கிறோம், எனக்கு அன்பு இருக்குது அது போதும் என்று. அன்பானவர்களே, அன்பும் நமக்கு தேவை, ஆவிக்குரிய வரங்களும் நமக்கு தேவை. இதுவா அதுவா என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு எல்லாவற்றையும் விட பெரிதென்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த அன்பு இல்லாத பட்சத்தில் நாம் நிச்சயமாக ஒன்றுமே செய்யவே முடியாது. பலவிதமான அன்புகள் உண்டு. எனினும் அந்த அகப்பா என்று சொல்லப்படுகிற அன்பை பற்றி தான் இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. எதையும் யாரிடம் ஒன்றும் எதிர்பார்க்காதபடி நாம் செலுத்துகிற அந்த அன்பு தான் அகப்பா அன்பு. எனவே இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக நாம் மாறுகிறோம்.
எனினும் இந்த முதலாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று வாசிக்கிறோம். எனவே நாம் நம்முடைய ஜெபத்தில் மனுஷர் பாஷைகளையும் பேசுகிறோம், தூதர் பாஷைகளையும் பேசுகிறோம் என்பது அங்கு நமக்கு தெரிகிறது. எனவே ஆதிகால திருச்சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது பெந்தைக்கோஸ்து நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது முதலாக எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்பட்டார் என்பவற்றை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே ஆதி காலத்தில் நடந்த அதே விதமான வல்லமையான கிரிகளையும் நடப்பிப்பதற்கு தேவன் இன்றைக்கு உண்மையும் உத்தமமாக அவர் இருக்கிறார். தகுதியான பாத்திரங்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கின்றார், அவ்வளவுதான். எனவே நாம் ஒரு தகுதியான பாத்திரங்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட அனுபவங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் தங்கி நம்மை ஆசீர்வதிக்கவே எல்லா வரங்களும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கின்றார்.